தாளந்தும், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும், ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். அப்பனா எல்லாத்திலும் சமமான அளவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எல்லோருக்கும் ஏதோ ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. 5, 2, 1. இப்போ என்னன்னா, 1ல இருக்கிறவன் 1லே இருக்குன்னு அவசியம் இல்லை, 2ல இருக்கிறவன் 2லே இருக்குன்னு அவசியம் இல்லை. 2 வச்சிருக்கிறவன் 4 ஆக்கி அதை 10 ஆக்கி 100 ஆக்க முடியும். வாய்ப்புகள் இருக்கு. சோ முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், இல்லைங்கிறதுல இருந்து வாழ்க்கையை ஆரம்பிக்காதீங்க. ஒரு பேப்பர் கொடுத்து என்னெல்லாம் இல்லைன்னு எழுத சொன்னா எழுதுவாங்க. அவ்வளவு மேட்டர். அது இல்லை, இது இல்லை, இது இல்லை. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு பேப்பர் எடுங்க, இன்னைக்கு உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு எழுதி பாருங்க. என்னெல்லாம் இருக்கு, எனக்கு இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் போட்டு பாருங்க. முதல்ல கடவுளுக்கு உட்கார்ந்து நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. ரொம்ப மேட்டர் இருக்கா அப்படின்னு. ஏன்னா இந்த தரித்திரத்தின் எண்ணம் எங்க ஆரம்பிக்குன்னா, இல்லைங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்கும். நான் மறுபடியும் எப்பவுமே சொல்றதுதான், செழிப்பு என்பது இருக்கிறது என்கிற ஒரு மனநிலை தான் செல்வ மனநிலையா இருக்கிறது. இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அதுதான் தரித்திர மனநிலையா அது இருக்கிறது. இருக்கு, ஐ ஹாவ் அப்படி நீங்க சொல்லும் போதெல்லாம் நீங்கள் செல்வ மனநிலையை செயல்படுத்தி பார்க்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அது உங்க வாழ்க்கையில உங்க ஆற்றலை வெளியே கொண்டு வர்றது மட்டுமல்ல, உங்க வாழ்க்கையில ஐஸ்வர்யங்களை அது கொண்டு வர ஆரம்பிக்கும்.